பார்த்து 2 வருஷம் இருக்குமா? கூட இருக்கும்ண்ணே. 2 வருஷம் இருக்கும். 2 பாயிண்ட் கொடுத்தோம். 3 பாயிண்ட் கொடுத்தோம். 3 தண்ணி தான். 3மே நல்ல தண்ணி. வெரி குட். இப்போ பசுமையாக ஆக்கியிருக்கணும். பச்சை பச்சை தான் இருக்கு. வெரி குட். ஒரு 4 ஏக்கர் இருக்கு. வெரி குட். தேக்கு செம்மரம் அதுன்னு ஈட்டி அதுன்னு வச்சிருக்காரு. வேற 4 ஏக்கர்ல மாமரம் நெல்லி. அது உங்கள் இடம் தானே? அது நீங்கள் கொடுத்த இடம். உங்களுக்கு ஒன்று பார்த்தோம்ல? எனக்கு பார்த்தோம் போடல. போடவே இல்லையா? மாரதன் இருக்குன்னு கம்பேரிசன். ஆமாம் ஆமாம். இந்த 3.5 ஏழுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது அப்படியே தொடர்ச்சியாக கிழக்க நோக்கி போகும். ஸோ இந்த சரத்தில் தான் அவருக்கு பிடிப்பட்டுருக்குமா நம்ம தெரியல. அவருக்கு பார்த்து கொடுத்தது. ஓ, அந்த சைடு இருக்குண்ணே. சரி சரி. அப்போ இதுக்கு நேரம் உங்கள் இடம் வருமே? நம்ம இடமும் அங்கே தான் வரும். அங்கே தான் வரும். இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பக்கம் உள்ள ஒரு காலி இடம், அதாவது விவசாயம் நடைபெறாத ஒரு இடத்துல பார்த்து கொடுத்து 3 போர் நல்ல தண்ணி. இப்போ நல்லா அதை விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். இப்படி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த குந்தமலம் ஊருக்கு கிழக்க ஒரு ஆள் பார்த்து கொடுத்து அது நல்ல தண்ணி. இங்கே எல்லாம் மேக்ஸிமம் 100 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். கீழே ஆழத்தில் போய் எதுவும் கிடச்சிருக்கா இந்த ஊரில்? ஆழத்தில் போய் இவனுக்கு சரவணுக்கு எத்தனை அடியில் கிடச்சி? அவனுக்கு கிளப்பி தான் கிடச்சி. 280 கிடச்சி தான். கிளப்பி தான் கிடச்சி. அவன் இந்த இதுக்கு அடுத்தலாம் இந்த வீட்டுக்கு அந்த ஒரு போர் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் பார்த்துருமா தான் போயிடுவாங்க. இது கூந்தங்குளம் பகுதி பறவைகள் சரணாலயம் ஊர். இப்போ ஒரு பறவையும் கிடையாது. அந்த கூந்தங்குளம் அம்மா உண்டு. சீசனில் நல்ல வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வரும். இது இவர் வீட்டு இடத்துல இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேன் வந்து அதில் ஒரு போர் போட்டிருக்காரு. 60 அடிக்கெல்லாம் எதுவுமே இல்லையா. 1 இன்ச்சு தண்ணி ஓடுது. கரெக்டாக இங்கே ஒரு 2 பாயிண்ட் வருது. அதுவும் 60 அடி தான் காட்டுது. அந்த போரை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு இடம் இருக்குது. 60 அடிக்குள்ளே தான் ஈல்டு. இது இந்த பகுதியில் இது 2வது ஸ்கேன் நடக்குது. இங்கே வீடுகளில் செப்டி டேங்க் அது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு செப்டி டேங்கு, அங்கே ஒரு செப்டி டேங்கு, அங்கே ஒரு செப்டி டேங்கு. இதில் ஒரு போர் 300 அடிக்கெல்லாம் தண்ணி வந்துச்சான். அந்த சாரம் கண்டிப்பாக இந்த வழியாக கிராஸ் ஆகணும். அதனால் இது 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேன் வந்து 400 அடி ஆழம் மட்டும் நடந்துச்சு. இது 600 அடி ஆழத்துக்கு பார்த்துட்ருக்கு. இந்த ஊரில் இப்போ திரு கொம்பன் அவங்களுக்காக பார்க்க வந்திருக்கேன். இவங்க இடத்த வேறு ஒரு ஆளுக்கு பாதி இடத்த விற்றாரு. அதில் வெளியூர் ஆள், பாளையங்கோட்டை ஆள், அவங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்தேன். 3 பாயிண்ட்டு நல்ல தண்ணி. இப்போ அது வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ ஆட்டு பண்ணை ஃபுல்லாகவே விவசாயம்லாம் ஆகிட்டாராம். ஸோ ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி போட்டால் கண்டிப்பாக தண்ணி உள்ள இடத்த கண்டுபிடிக்கலாம். வெறுங்காட்டில் 100க்கு 100 கரெக்டாக வரும். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே ஊரில் இந்த ஊருக்கு கிழக்க ரோட்டு ஓரத்தில் ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்து அதுவும் நல்ல தண்ணி. அதெல்லாம் 80 அடிக்குள்ளே தண்ணி கிடச்சிது. இந்த ஊருக்கு வாட்டர் போர்டுக்காக போட்ட போர் அதில் இருக்குது. இது 3.5 இன்ச்சு தண்ணி. இங்கே உள்ள டேங்குக்கு ஏறுது தண்ணி தொட்டிக்கு. கூந்தங்குளம் பொதுவாக தண்ணீர் வளம் உள்ள ஏரியா தான். அது ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். ரெண்டு மணி நேரம் வந்து கேட்டுக்கிற தண்ணி மேலே வந்து அதுக்குள்ளே கிடா பிடிக்கிட்டாங்க. தேங்காய் வரதான் கிடா பிடிச்சி வரதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. மேலே கிணத்துல காத்துக்கிட்டு இருக்கான். என்னவோ பண்ணினாலும் என்ன நீங்கள் தான் போய் மோட்டர் நீ காலரைக்கா பங்காளித்தானே? காலரிக்கா காலரைக்கா பங்காளித்தானே? அரை காப்பங்களையும் பங்காளித்தனப்பா வாட்டக்கா மெஜாரிட்டி அங்கே தானே இருக்குது. சொல்ல புரியலையா? புரியுது. இல்லை
இன்னும் பார்க்கல இனிமேதான். அவனுக்கு செல்லையா வீட்டுக்கிட்ட பார்த்துச்சு 2 பாயிண்ட் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு மறுபடியும் இந்த நேரம் வந்துருக்கு. அதுவும் எங்களுக்கு 4 எங்களுக்கு 3 அவருக்கு 1 பார்த்துக்கல. அந்த கணக்கில் என்னமோ பார்க்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு முடிச்சுட்டு தான் போகணும். அதையும் விட்டுற விடாதான்.